to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. கோடை விடுமுறை அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அங்கன்வாடி பணியாளர்கள் திரண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் சென்னை தரமணியில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1000க்கும் அதிகமானோர் இதில் கலந்து கொண்டனர். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு லீவு, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு லீவு, 2 வயசுக்கு கீழே இருக்க எங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ வரைக்கும் லீவு கொடுக்கல. அதெல்லாம் கேட்டு வந்து இங்கே நிற்கிறோம். இந்த கோடை விடுமுறையை நாங்கள் வச்சு கேட்ட போது இதை வந்து நிறைவேற்றிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. 30 நாள் தரேன்னு சொல்லியாச்சு. ஆனால் 2 வருஷமாக எங்களை வந்து 15 நாள் லீவு, இது வந்து சாத்தியப்படாது. சின்ன குழந்தைங்களுக்காக இருக்கிற ஸ்கீமு, நீங்கள் திட்டப்பணியாளர்னு சொல்லி 50 வருஷமாக நாங்கள் திட்டப்பணியாளராகவே இருக்கோம். குறைஞ்சபட்சம் 420 நாள் வேலை செஞ்சாலே அரசு பணியாளராக ஆயிடுறாங்க எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும். ஆனால் இந்த அங்கன்வாடி திட்டம் மட்டும் 50 வருஷம் வேலை செஞ்சாலும் நாங்கள் திட்டப்பணியாளர் மட்டும்தான். எங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கிடையாது. அந்த 2000 ஓய்வூதியம் தான். ஓய்வூதியம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது, எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடையாது. குறிப்பாக அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்திற்கு உள்ளே செல்வதை காவல்துறையினர் தடை செய்துள்ளனர். இதன் காரணமாக தொடர்ந்து அலுவலகத்திற்கு வெளியே போராட்டம் நடைபெற்றது. நெல்லை பாளையங்கோட்டையில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி எதிரே நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். திருச்சியில் அங்கன்வாடி பணியாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கடும் வெயிலில் குடைபிடித்து தொடர் காத்திருப்பு போராட்டம் செய்தனர். வெயிலின் தாக்கத்தால் ஐஸ் வாங்கி சாப்பிட்டவாறு இவர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் துறை மாவட்ட திட்ட அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் காவல்துறை அனுமதியை மீறி காத்திருப்பு போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் ஈடுபட்டனர். இதேபோல பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் 300க்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடந்த காத்திருப்பு போராட்டத்தில் நாகை, வேதாரண்யம், கீழ்வேளூர், திருக்குவளை உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவர் என சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் எச்சரித்துள்ளார். மே 2ஆம் தேதி எந்தெந்த குழந்தைகள் மையம் மூடப்பட்டுள்ளது, மாவட்ட திட்ட அலுவலகம் முன்பு முன்னறிவிப்பின்றி போராட்டத்தில் கலந்து கொள்ளும் ஊழியர்கள் யார் யார் என்ற விவரங்கள் பெறப்பட்டு வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மே மாதத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் நோக்கில் மே 11ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு குழந்தைகள் மையங்களுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகும் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது சட்டவிரோதமானது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 படி 300 நாட்களுக்கு குறையாமல் குழந்தைகள் மைய பயனாளிகளுக்கு உணவு வழங்கப்பட வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ள அமைச்சர், பதவி உயர்வு, பணி மாறுதல், காலி பணியிடங்களை நிரப்புதல் மற்றும் பணியாளர் நலன் தொடர்பாக பணியாளர் சங்கங்களால் அளிக்கப்பட்ட அனைத்து கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்றி தந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டு குழந்தைகள் நலனுக்கு எதிராக செயல்படும் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் அனைவரும் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவர் என அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.